Hi friends, welcome to abishashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அருமையான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இத வந்து பட்டூரான்னு சொல்லுவாங்க. ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பட்டூரா எப்படி நம்ம வீட்லயே செய்யலாம்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ளால போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா abishashtagக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளால போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டூரா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட நான் 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு மைதா மாவு வேண்டான்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். கருஞ்சீரகம் ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கொஞ்சம் வார்மான வாட்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற ஈஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்த்து அதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. அது நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி மாவில் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஆயில் 2 சைடுமே அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஃபெர்மெண்ட் ஆக வைக்கலாம். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் தாண்டி என்னோடய டோ பாருங்கள், இந்த அளவுக்கு டபுள் ஆகி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம பட்டூரா மாவு வந்து நமக்கு ரைஸ் ஆகி கிடைக்கணும். இப்போ இதை நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக இதில் ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா வந்து திரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் பூரிக்கெல்லாம் எப்படி வந்து உருட்டி எடுப்பீங்களோ அதே மாதிரி இதையும் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக வந்து நீங்கள் தேய்க்க வேண்டாம். கொஞ்சம் திக்னஸ் நமக்கு பட்டூராவுக்கு தேவை. அப்போ தான் நம்ம பூரி பொரித்து எடுக்கும்போது நல்ல ஒரு பாக்கெட் மாதிரி நடுவில் நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு நான் திரட்டிட்டு இப்போ 2ஆக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ண வேண்டான்னா நீங்கள் பூரி ஷேப்லேயே வேணும் அப்படின்னா நீங்கள் ரவுண்டாகவே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா பூரி மாவும் இந்த மாதிரி ரோல் பண்ணி நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா பூரியும் இதில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 2ஆக கட் பண்ணனால நமக்கு இந்த ஷேப் கிடச்சிருக்கு. நீங்கள் பூரி மாதிரி ரவுண்டாகவே போட்டிங்கன்னா அழகாக பூரி ஷேப்பில் கிடைக்கும். நம்மளோட கருஞ்சீரகம் எல்லாம் சூப்பராக வந்து ஃப்ரை ஆகி நல்ல ஒரு வாசம் கிடைக்கும் இந்த பட்டூரா ரெசிபிக்கு. அது மாதிரி நம்ம ஈஸ்ட் வந்து சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு பாக்கெட் லேயர் வந்து நமக்கு கிடைக்கும். நான் எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கடைசியில் அதை வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா பூரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பட்டூரா எல்லாமே ரெடியாக இருக்குது. நான் இன்றைக்கி இதுக்கு சிக்கன் கறி யூஸ் பண்ணி சர்வ் பண்ணியிருக்கிறேன். நம்ம பட்டூராவை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்ல அழகாக பவுச்சாக நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் பட்டூரா செஞ்சு இதில் வேறு ஏதாவது ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். இந்த பட்டூரா ரெசிபிக்கு உங்களுக்கு பிடிச்ச கிரேவி நீங்கள் சர்வ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேஸ்டியான பட்டூரா ரெசிபி பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா abishashtagக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.